அகங்காரத்தினுடைய உச்சத்தில் ஆடுறான். எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறது வந்து தப்பும் தவறுமா, பொய்யும் புரட்டுமா. அப்போ எழுதி கொடுத்ததை கூட ஒழுங்காக படிக்க தெரியாதவனுக்கு பேர் தற்குறின்னா தற்குறின்னு சொல்லாமல் தன்மான தலைவன் சொல்லுவாங்க. எவன் ஒருத்தன் வந்து 41 உயிர்களை காவு கொடுத்துட்டு பின்னங்கால் படையில ஓடுனானோ அவன் தற்குறி தானே. தற்குறி என்னைக்கு தன்னை தற்குறின்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். என்னை நம்பி வர மேலே குண்டு வெடிக்கும்டா, குண்டு வெடிச்சு செத்துருவீங்கடான்றது தான் பிளாஸ்ட்ன்றத இண்டிகேட் பண்ணுறாரு. ஓ, அப்போ உனக்கு என்னடா தகுதி இருக்குது தலைவர்னு சொல்கிறதுக்கு? மிகச்சிறந்த தமிழ்நாடா 100% எல்லாரையும் படித்தவனா மாற்றிடுவேன். ஏன்னா உனக்கு முதல்ல அடிப்படை எக்கனாமிக்ஸ் தெரியுமா? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மெட்ரோ கூட வரல, அதை பத்தி கூட பேசுறேன். எப்படி பேச முடியும்? குடுமி வந்து 41 பேருடைய கொலைக்கேசு குடுமி வந்து சிபிஐட்ட சிக்கியிருக்கு. யோகி பாபு வெர்சஸ் விஜய்ன்னு சொன்னா ஏற்றுக்கிறீங்களா? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னா அது உங்களுக்கு பைத்தியக்காரன் சொல்றது மாதிரி தெரியாதா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்குறி அப்படின்னு சொல்லக்கூடாது, யார தற்குறின்னு சொல்றீங்க, நீங்க தான் தற்குறி அப்படின்னு மேடையில் ஆதங்கத்தோட விஜய் பேசியிருக்காரு. என்ன தெரியாம தொட்டுட்டீங்க, தொட்டதுக்கான பலனை அனுபவிப்பீங்க, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுவீங்கன்னு நேரடி சவால் மேடையில் விட்டுருக்காரு. இது எப்படி பாக்குறது? எங்க போய் தொட்டாங்க அவரை? யார் தொட்டது? அவர் சினிமாவில் வேணா கதாநாயகர் தொட்டிருப்பாரு இல்லையா, அவரை போய் யார் தொட்டது? ஆனா அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா பேசுறாரு, ரொம்ப கடுமையா திமுகவை வன்மத்தோட தாக்கியிருக்காரு மேடை. அது அவருடைய உள்ள கிடக்கையே அவர் வெளியிடுப்பார். உள்ள சட்டியில் இருக்கிறது தான் ஹாப்பியில் வரும். சட்டியில் அகங்காரமும் ஆணவமும் அதிகார திமிரும் பணம் வைத்திருக்கிறோம் என்ற திமிரும் நடிகர் என்ற பந்தாவும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் தான் இந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆணவத்தோட தற்குறித்தனமாக பேசுவாங்க. நீங்க தற்குறின்றீங்க, இன்னும் கோபப்பட போறாங்க. தற்குறி அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து பணத்துக்கு அடிமையா இருக்கானோ, சரி, எவன் ஒருத்தன் வந்து சினிமாவுக்கு அடிமையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து பதவிக்கு அடிமையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து அதிகாரத்துக்கு அடிமையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிமையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து போதைக்கு அடிமையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிமையா இருக்கானோ, சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருக்கானோ, முக்கியமான ஒண்ணு ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா இருக்கானோ, ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா இருக்கானோ, இப்படி எல்லாம் வந்து எவன் ஒருத்தன் தன்னை அடிமையாக்குறானோ அவன்லாம் வந்து சுய அறிவை இழந்தவர்கள், சுய அறிவை இழந்துருவான். எவனா ஒருத்தன் சொல்றதை நம்பி அது உண்மையை நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். எவனா ஒருத்தன் நடிக்கிறத நம்பி அது உண்மையை நினைச்சு நம்பி அவன் பின்னால போயிட்டு இருப்பான். படிப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. படிப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அது ஆறறிவு பகுத்தறிவை பயன்படுத்துறவனுக்கு தான் அந்த தற்குறித்தனத்துல இருந்து வெளியே வர முடியும். சரி, தற்குறிக்கு இத்தனை கேரக்டர், இத்தனை வகை இருக்கு இல்லையா, இத்தனை வகைப்பாடு இருக்கு. அப்ப எவன் ஒருத்தன் வந்து 41 உயிர்களை காவு கொடுத்துட்டு பின்னங்கால் படையில ஓடுனானோ அவன் தற்குறி தானே. தலைவன்னா என்ன பண்ணிருப்பான்? நின்றுப்பான், களத்துல நின்று கவனிச்சிருப்பான். அது பாதிக்கப்பட்ட மக்களோட இருந்திருப்பான். இவர் இங்க வர சொல்றாரு பணம். இவருக்கு இனி வர சொல்றது ரெண்டாவது விஷயம். அந்த பிரச்சனையில இருந்து தப்பி ஓடுறவன் எப்படிங்க தலைவன் ஆக முடியும்? அவன் தற்குறி தானே. சரி, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறது வந்து தப்பும் தவறுமா, பொய்யும் புரட்டுமா, மேடையில் வந்து வீராவேசனமா வசனம் பேசுறவன் தற்குறியா இல்லையா? நேத்து கூட சொல்றாரு, குறி வச்சா அது விழணும் அப்படின்றாரு. குறி வைக்கவே இல்லை அப்படின்றாரு. அதை கூட கலைஞர் எழுதுற வசனத்தை எம்ஜிஆர் கரெக்டா பேசியிருப்பாரு. அந்த வசனத்தை கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையா உனக்கு? எழுதி கொடுத்தவனுக்கு ஒழுங்கா தெரியலையா? அந்த வசனம் கலைஞருடைய வசனம் தானே. கரிகாலன் குறி வைத்தால் தப்பாது, தப்பினால் மறுகுறி வைக்க மாட்டான். இதுதாங்க எம்ஜிஆர் சொன்ன வசனம். இப்படியே பேசினாரு அவரு. எழுதி எவனோ எழுதி கொடுத்துருக்கான். அப்ப எழுதி கொடுத்ததை கூட ஒழுங்கா படிக்க தெரியாதவனுக்கு பேர் தற்குறின்னா தற்குறின்னு சொல்லாம தன்மான தலைவன் சொல்லுவாங்க. நீங்க வந்து தற்குறின்னு சொல்லணும்னா எதுக்கு தற்குறின்னு சொல்றான்? எவன் ஒருத்தன் வந்து சுய அறிவை இழந்து, பகுத்தறிவை இழந்து, சிந்திக்கும் ஆற்றலை இழந்து, கேள்வி கேட்கும் ஆற்றலை இழந்து,
ஒருத்தன் சொல்றதை அப்படியே நம்பி தன்னை அவனுக்கு அடிமையாக்கி, பணத்திற்கு அடிமையாக்கி, பதவிக்கு அடிமையாக்கி, அதிகாரத்திற்கு அடிமையாக்கி, பொய்யான தவறுகளை உண்மை என்று நம்பி எவன் ஒருத்தன் புரட்டு பேசுறானோ, பொய்யையும் பேசுறானோ, அவனுக்கு பேர் தற்குறி. கொள்ளவே மாட்டாங்க. தற்குறி எப்படிங்க ஒத்துக்கணும்? பைத்தியக்காரன் போய் நீங்க பைத்தியக்காரன் சொன்னா ஒத்துக்கோனாங்க, நம்மள தற்குறின்றாங்களே, நேரடியா அடிக்கிறாங்க. இல்ல பைத்தியக்காரன் தானே சொல்லுவான். அடுத்து நீங்க பைத்தியக்காரன் போய் நீங்க சொன்ன பைத்தியம் படிக்கிற ஒரு சைக்காலஜியை கன்சல்ட் பண்றான்னா நீ தாண்டா பைத்தியம்னு சொல்லுவானா? நீ தாண்டா பைத்தியம், நான் என்ன பைத்தியம், என்னைய அப்புறம் நீ சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அது மாதிரி தற்குறி என்னைக்கு தன்னை தற்குறின்னு ஒத்துட்டு இருக்கான், என்னைக்கு ஒத்துக்கிறானோ, என்னைக்கு அதை பத்தி ரியலைசேஷன் அவனுக்கு வருதோ, புரிதல் வருதோ, அன்னைக்கு அவன் தன்மானம் உள்ள தலைவனா மாறுவான். தன்னை அறிந்தவன் தன்மானம் உள்ளவனா மாறுவான், தன்னை இழந்தவன் தற்குறியா மாறுவான். அவ்வளவுதான். நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க கதறீங்க அப்படின்றாரு. குறிப்பா திமுகவுக்கு ஆதரவாக ஊடகங்கள்ல பேசக்கூடியவங்களை இந்த பாடி பொருள் வாங்கக்கூடிய புலவர்கள் மாதிரி நாளைக்கு அவங்க கதற ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதையும் பேசியிருக்காரு. அவன் அதாவது தற்குறியினுடைய தலைவன்றது நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவன் தற்குறியினுடைய தலைவன். சரி, தலைவனே தற்குறியா இருக்கும், தலைமை தற்குறியா அவன் தான். அப்ப அவன்றது நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க எவன் ஒருத்தன் வந்து 100 கோடிக்கு கட்சியை யாதவர்ஜி நாட்டை அடகு வச்சவன்கிட்ட போய் தன்னை அடகு வச்சவன், தன் பெரிய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்க நடிகன் தன்னை அடகு வச்சவன்கிட்ட போய் தன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ஒரு 100 கோடிக்கு அடகு வச்சவன்கிட்ட போய் நீங்க ஏதாவது அவன்கிட்ட அறிவார்ந்த சிந்தனை எதிர்பார்க்க முடியுமா? ஆனா அவர் நம்மள, அதாவது குறிப்பா திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க சொல்றாரு, இவங்க பொருள் வாங்கிட்டு பேசுறாங்க. ஏங்க திமுகவுக்கு ஆதரவா ஏங்க பேசணும்? நாளைக்கு திமுக தவறு செஞ்சா எதிர்த்து கேட்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் எல்லாருக்கும் இருக்குல்ல. நான் எடுத்துக்கங்க, நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும். பிஜேபி எதிர்த்தா திமுகவுக்கு ஆதரவு அர்த்தமா? அதிமுக எதிர்த்தா திமுக ஆதரவு அர்த்தமா? விஜய் எதிர்த்தா திமுக ஆதரவுன்னு அர்த்தமா? இந்த மேடையில கூட அவர் எங்கேயுமே பிஜேபி எதிர்க்கல. எதனால? அது தற்குறித்தனமா இருக்கும்போது, தற்குறின்னு அடிமைத்தனமா இருக்கும்போது நீங்க எப்படி எதிர்ப்பாங்க? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மெட்ரோ கூட வரல, அதை பத்தி கூட பேசல. எப்படி பேச முடியும்? குடிமி வந்து 41 பேருடைய கொலைக்கேசு குடிமி வந்து சிபிஐட்ட சிக்கி இருக்கு. என்ன பண்ணிடுவாங்க அப்படி விஜய்? என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க உறுதியா. அப்புறம் என்ன எதிர்த்து பேசினாலும் ஜனநாயகன் படத்தை நீ அங்க எடுத்திருக்க, நீ வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்டா பண்ணிருக்காங்க. 60 கேமரா வச்சு, ட்ரோன் கேமரா வச்சு எடுத்திருக்க. 18 கேமரா அபாண்டமான பொய்யில்றாங்க. இது குற்றச்சாட்டு, அபாண்டமான பொய்யில்றாங்க. எத்தனை ட்ரோன் கேமரா எண்ணி பாருங்க, எத்தனை ட்ரோன் கேமரா தெரியுமே, என்ன அபாண்டமான குற்றச்சாட்டு. அதனாலதான் தற்கொலைன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனுக்கு வீடியோ பார்த்து கூட எத்தனை ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணது அவன் தான். 18 கேமரா உள்ள இருக்குன்றான். சரி 18 கூட விட்டுருங்க, ஒரு 8 கேமரா வச்சு வச்சிருப்பீங்களா? சரி, 4 மூலைக்கு 4 கேமரா, இந்த பக்கம் ஒரு கேமரா, இந்த பக்கம் சைடில் ஒரு 8 கேமரா வச்சுக்கோங்க. 8 கேமரா 8K கேமராவோ 10K கேமராவோ வச்சிருக்கான். சரி, வச்சு எடுத்திருக்கான். நீ ஷூட்டிங் எடுத்திருக்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணியிருக்க. அத்தம்பரிய கூட்டத்தை வந்து ஏற்கனவே இருந்து 20,000 கிரௌண்டில் 10,000 கிரௌண்டில் கூட்டு வந்து கூட்டியிருக்க. உன் கண்ணு முன்னால் இது பண்ணியிருக்க. இதை வந்து உன்னுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டில் வந்து நீ ஏற்கனவே கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே நீ கரூரில் போய் அரங்கேற்றிருக்க. இதுலேயே தெளிவாக தெரியுது நீ வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்திருக்கேன்னு. கமர்ஷியல் அப்ஜெக்டிவ் இருந்து அதில் 41 பேர் செத்தா யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க? திருவிஜி அவர்கள் நேரடியாக. அப்போ அதில் மாட்டிக்கிறோம்ல. அதனால தானே நீ சாட்சியை கலைச்சிருக்க. அதனால தானே நீ வந்து 37 பேரை கூப்பிட்டு வச்சு மகாபலிபுரத்தில் காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க. நான் 20 லட்சம் ரூபா கொடுத்து சாட்சியை கலைச்சிருக்கேன். நீ வந்து மதுரையில் செத்தவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? கிடையாது. 3 பேர் செத்தானே. ஆமா. இது விக்ரமன்ல 6 பேர் செத்தானே. கிடையாது. சிழுத்துல ஒருத்தன் செத்தானே கிடையாது. அப்ப வரிசையா உன்னுடைய அஃபென்ஸினுடைய எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுது, இறப்பு விகிதம் அதிகமாகிட்டே போகுது. அப்ப ஒரு தற்குறியால தானே இந்த இழப்பு விகிதத்தை குறைப்பான். இழப்பு விகிதத்தை அதிகரிச்சுட்டே ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் தற்குறி தலைவனா இருக்கிறதுனால தானே அதை வந்து அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கல. அதை வந்து இனிமேல் இப்படி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நம்மை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள், நம்ம நம்பக்கூடிய பெண்கள், நம்ம நம்பி வரக்கூடிய குழந்தைகள் என் மேல ஆர்வம் வராங்க, பற்றுதலோட வராங்க, பாசத்தோட வராங்க. நான் உங்க தாய்மாமன் அப்படின்னு சொன்னவன், நீ வந்து அதுக்கு ஒரு தேவையான மெஷர்ஸ் எடுத்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து, தேவையான உணவுகளை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, மீட்டிங்கை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே டு 10 மணிக்குள்ள மீட்டிங்கை வச்சு
3 மணிக்கு மேலே தான் நான் என்ட்ரியே கொடுப்பேன்னு சொல்லி வெயில் தாள நீ கொடுத்துருந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேர் செத்ததுக்கு மதுரை மாநாட்டில் பாடம் கற்பித்து இருந்தான்னா அவன் தலைவன். சரி, அங்கேயும் அதே வேலையை பண்ணி அப்போ உனக்கு என்னடா தகுதி இருக்குது தலைவன்னு சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ அங்கேயும் நீ அதே வேலையை பண்ணுவ, அங்கேயும் நீ அதே பண்ணுவ, உன்னை தற்குறின்னு கூப்பிடக்கூடாதா? நீ தற்குறி தானே. சரி, நீ ஏதாவது அரசியலாவது ஒழுங்கா பேச. ஆச்சரியக்குறி கேள்விக்குறின்றார். நாங்க தான் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி திமுகவை வீழ்த்த போறோம் அப்படின்னு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்டிங் மேல இப்படியே பயன்படுத்துறாரு. அதாவது இவர் வந்தா வெடிச்சிடும், அவன் புத்தி தானே அவங்களுக்கு வரும். இவன் வந்தா 41 பேர் கொலை செத்துருக்கான், இனிமேல் வந்தா எத்தனை பேர் சாகிறேன்னு தெரியாது, நான் வந்தா வெடிச்சு செதறிடுவீங்கன்னு சொல்றான். நீ அடுத்தது வந்து என்னது, நீ நம்பி வர மேல குண்டு வெடிக்கும்டா, குண்டு வெடிச்சு செத்துருவீங்கடான்றது தான் பிளாஸ்ட்ன்றத இண்டிகேட் பண்றாரு. அரங்கத்துல இருக்கவங்க எழுந்து நின்று கை தட்டல. வேற வழி தற்குறித்தனமா தான் தாண்டோட்டித்தனமா தான் ஆடும். ஒத்துக்கவே மாட்டாங்க, தற்குறின்றத ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படிங்க நம்மள தற்குறின்றாங்க, நம்மள பைத்தியக்காரன் எப்படிங்க பைத்தியக்காரன் ஒத்துக்குவான்? என்னங்க நீங்க பேசுறீங்க? பைத்தியக்காரன் எப்படி பைத்தியக்காரன் ஒத்துக்குவான்? தற்குறி எப்படி தானே தற்குறி? ஆனா 2026 ஆட்சி பிடிச்சிருவோன்றாங்க. இந்த தகுதியை வச்சு ஆட்சி பிடிச்சிருவோம். யோகி பாபு நான் தான் உச்சபட்ச நடிகர் சொன்னா ஏத்துக்குவீங்களா? வாய்ப்பே இல்லை. சிரிப்போம் நம்ம சினிமால வாய் மூடி சிரிப்போம், வாய் மூடி சிரிப்பீங்க. யோகி பாபு வெர்சஸ் விஜய்ன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஐயோ தப்பாச்சு. நம்பர் யோகி பாபு வெர்சஸ் விஜய் வெர்சஸ் யோகி பாபு இல்ல. ஆமா, யோகி பாபு வெர்சஸ் இது அபாண்டமா இருக்கு. ஆமா, இது நீங்க அபாண்டம்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னா அது உங்களுக்கு பைத்தியக்காரன் சொல்றது மாதிரி தெரியாதா? ஆனா சொல்றாருங்க அவரு, வெறியோட உணர்வோட சொல்றாரு. தெருவுல ஒரு வருத்தப்பட போறீங்க திமுக என்ன தொட்டதுக்கு அப்படின்றாரு. வருத்தப்பட யாருப்பா தொட்டது? உன்னை யாருப்பா தொட்டது? நீயா வந்து எல்லாரையும் தொட்டுக்கிட்டு, நீயா வந்து கத்திக்கிட்டு, நீயா வந்து ஆணவம் பிடிச்ச கதறிக்கிட்டு, எவனும் மண்டபத்தில் எழுதி கொடுக்குறதெல்லாம் வந்து வீர வசனமா பேசிக்கிட்டு நீயா தான் எல்லாரையும் தொடுற. உன்னை யார் தொட்டது? நீ தொட்டதுக்கு பதில் சொல்றாங்க, அந்த பதிலுக்கு உன்னால தாங்க முடியல, அந்த பதிலை வந்து உன்னால பேச முடியல. ஏன்னா நீ தற்குறி. நீ தலைவனா இருந்தேன்னா உனக்கு பேச முடியும், நீ தற்குறியா இருக்கிறப்ப நீ எப்படி பேச முடியும்? அப்ப தற்குறிகளை தான் வளர்ப்பான், தலைவனை வளர்ப்பான். மேனேஜர் கேன் ஒன்லி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், ஒன்லி லீடர்ஷிப் கேன் எம்பவர் அண்ட் கோச். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேனேஜர் என்னது? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். லீடர் கேன் எம்பவர் அண்ட் கோச். தற்குறி தன்னை கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தற்குறியாக தான் மாற்றுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒருத்தனை அவரை தற்குறியை தனித்திறன் பெற்றவனாக மாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தற்குறிகளை தனித்திறன் பெற்றவனாக மாற்றுறதுக்கு நீ வந்து கல்வியில் நீ வந்து நான் மிகச்சிறந்த தமிழ்நாடா 100% எல்லாரையும் படித்தவனா மாற்றிடுவேன்ற. ஏண்டா உனக்கு முதல்ல அடிப்படை எக்கனாமிக்ஸ் தெரியுமா? அடிப்படை சோசியாலஜி தெரியுமா? 100%. 52% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை ஒன்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் வச்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவை அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 50 தாண்டல. 50 இதை பண்றதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு திராவிட கட்சிக்கு. நீ என்னமோ வந்த உடனே சினிமாவில் வசனம் எழுதுன மாதிரி ஒரே பாட்டில் வந்து தலைவராகி ஆட்சியை பிடிக்கிற மாதிரி நான் வந்த உடனே 100% எல்லாரும் கிராஜுவேட் ஆகிக்கிறோம். எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் பைக், பைக் வேற கொடுக்க கை தட்டுறாங்க. அதுவும் கை தட்டுறாங்க. எல்லாருக்கும் பைக் கொடுக்க போறாரா? நீ இவர் பைக் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இவர் எலெக்ஷன்ல முடிஞ்சு தேர்தல் வந்த பிறகு பைக் கொடுக்கறதுக்கு பட்ஜெட் போட்டா அது அப்போ வந்து தகுதியை நிர்ணயிப்பாரு. இவர் பைக் இருக்கவங்களுக்கு எல்லாம் பைக் இல்ல, நடந்தால் கார் இருக்கவங்களுக்கு எல்லாம் இல்ல, நடக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பைக்குன்னு நினைப்பேன். அப்ப நீ எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்றது பொய்யாயிருமா? பொய்யாயிரும்ல. அப்ப நீ என்ன, உனக்கு ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கா? எல்லாருக்கும் பைக் கொடுக்கறது சாத்தியமா? மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? உனக்கு அர்பன் பிளானிங்னா என்ன? ஒரு இளவும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. எதுக்கு மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் கொண்டாடுறாங்க கார்பரேஷன்ல? எதுக்கு மெட்ரோ வருது? எதுக்கு மோனோ ரயில் வரணும்? மெட்ரோ லைட் ஏன் வரணும்? மெட்ரோ நியோ ஏன் வரணும்? எங்க வரணும்? அப்புறம் எதுக்கு வந்து பாத்வே வரணும்? எதுக்கு அண்டர் கிரவுண்ட் டனலிங் வரணும்? சரி, இது எதுவுமே தெரியல. அர்பன் பிளானிங்கே உனக்கு தெரியல. நீ வந்து பைக்கு கொடுக்குறேன்ற. அப்போ உனக்கு எந்த அளவுக்கு, அப்போ உனக்கு தற்குறின்னு சொல்லாம எப்படியா சொல்லுவாங்க? மறுபடியும் தற்குறினா கோபப்பட போறாங்க. உன் பேச்சுல இருந்தானா அது வருது. நீ என்ன பேசுற? தற்குறின்னு சொல்லியே ஆகணுமா? வேற சொல்லே கிடையாது. 10th படிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க. சரி, 10th படிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க. அனைவருக்கும் கல்வி சொல்லுவான், அனைவருக்கும் மருத்துவம் அவன் 10th படிக்கிறவன் சொல்லுவான். சொல்லலாம்.
8th படிக்கிற பிள்ளைகிட்ட கேளுங்க, அந்த பிள்ளை வந்து மேடையில் பேசும். அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும், அனைவருக்கும் மருத்துவம் கொடுக்கணும், ஓகே, எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு இருக்கணும், பெண்கள் நடுவில் தனிமையாக போயிட்டு வரணும், இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதை நீ இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க, இனிமேல் என்ன பண்ண போற, உன்னுடைய பிளான் என்ன, தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சொல்லுவோம். எவனோ ஒருத்தன் தேர்தல் அறிக்கை எழுதி கொடுக்க போறான்டா, உனக்கு எழுதி கொடுத்ததே ஒழுங்கா படிக்க தெரியல, தற்குறித்தனமா வந்து நீ வந்து ஆணவத்தோட, அதிகாரத்தோட, அகங்காரத்தோட, இந்த பேச்சை பார்த்தீங்களா, அந்த உடல் மொழியை கவனிச்சு அகங்காரத்தினுடைய உச்சத்துல ஆடுறான். அப்ப அந்த அகங்காரத்துல உச்சத்துல நீ பேசும் பொழுது மக்கள் உன்னை எப்படி வியூ பண்ணுவாங்க? அப்ப ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் உனக்கு இருக்கா? மக்கள் மேல அன்பு இருக்கா? மக்கள் மேல பாசம் இருக்கா? நான் வந்து சொன்னா இது பண்ண மாட்டேன், நான் சொல்றதை தான் செய்வேன். குறி வச்சா தப்பாது. ஆட்சி அமைச்சே என்ன குறி வச்சிருக்க, என்ன தப்பாம அடிச்சிருக்கேன் சொல்லு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.